ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வந்து அனுப்புறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் இது வந்து ஃபைனல் இயரோ உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சீக்கிரமாக வந்துடும். சில பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் இன்னும் எழுதியிருக்கவே மாட்டீங்க. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா C22 பேட்ச் தான், அவங்க இன்னும் 6th செமஸ்டர் எழுதியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்குள்ளே யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வந்திருக்கும். இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 3 வருஷம் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் வந்து 6 மாதம் டிலேவாக வைக்கிறதுனால ஒரு செமஸ்டர் உங்களுக்கு தள்ளி போயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயரோ அகாடமிக் இயரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அனுப்பி வச்சுருவாங்க. அதே போல் தான் டியூஷன் ஃபீஸும் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட டியூஷன் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2nd செமஸ்டர் எழுதியிருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே வந்து அடுத்த வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் இயரை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 6th செமஸ்டர் முடிக்கலனாலும் உங்களுக்கு இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வந்துடும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடியை பொறுத்தவரையும் டிசி தரமாட்டாங்க. டிசிக்கு பதிலாக தான் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் தருவாங்க. இங்கே லாஸ்ட்லேயே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, திஸ் இஸ் இஷ்யூட் இன் லியூ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்க்கு பதிலாக தான் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் தராங்க. ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் வந்திருக்கு, உங்கள் நேம் என்ன, உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க, ஸோ நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க இதுதான் உங்களோட கடைசி வருஷம் அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் ஒவ்வொரு பேட்சாக வந்து அனுப்புறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக உங்கள் போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக வேறு சர்டிஃபிகேட் பற்றி அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் எங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் வரல, இன்னும் ப்ரொவிஷனல் வரல, அது போல் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா அங்கே போய்ட்டு என்கொயரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.